உலகத்தில் இதுவரை உலக வரலாற்றிலே எந்த மூலையிலும் எந்த முடுக்கிலும் எந்த ஒரு பகுதியிலும் கூட இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடந்ததில்லை என்று சொல்லும் அளவுக்கு முஸ்லிம்களை விட உலக முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் இதற்கு பல எதிர்ப்புகளையும் பல கண்டனங்களையும் தெரிவித்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் போராட்டங்கள்லாம் உலக நாடுகள் முழுவதும் நடத்தி அநியாயக்கார இஸ்ரேலுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டங்களை எல்லாம் பார்த்தோம். குறிப்பாக கிறிஸ்தவ நாடுகளிலே அந்த ஆட்சியாளர்கள் அமெரிக்கா, UK போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே அந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய அந்த எலும்பு நக்கி ஆட்சிக்காக தங்களுடைய ஆட்சி அதிகாரம் நிலைத்திருப்பதற்காக யூதர்களை நாம் சமாதானப்படுத்தாவிட்டால், யூதர்களுக்கு நாம் கை கொடுக்காவிட்டால், யூதர்களுக்கு நாம் வால் பிடிக்காவிட்டால் நம்முடைய ஆட்சி பறிபோய்விடும் என்ற அச்சத்தினால் அந்த ஆட்சியாளர்கள் அந்தந்த கிறிஸ்தவ நாட்டு ஆட்சியாளர்கள் வேண்டுமானால் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள் தவிர பொதுமக்களை பொறுத்தவரையிலே மாஷா அல்லாஹ் அங்க உள்ள மக்கள் எல்லாம் மனிதநேய உள்ள மக்கள். அவர்கள் மதத்தை பார்ப்பதில்லை, கொள்கையை பார்ப்பதில்லை, மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக உலகின் பல்வேறு நாடுகளிலே குறிப்பாக கிறிஸ்தவ பெருமக்கள் காசா மக்களுக்கு ஆதரவாக, முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக, யூதர்களுக்கு எதிர்ப்பாக பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்தி வருவதை உலக சம்பவங்களில் நாம் அவ்வாறு அன்றாட பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த முறை நான் பைத்துல் முகத்தஸுக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கே காசா என்பது என்று எப்படி சொன்னா பைத்துல் முகத்தஸ்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர். காசா என்பது ஜெருசலம் வந்து பைத்துல் முகத்தஸ் வந்து ஜெருசலத்தில் இருக்குது. அந்த ஜெருசலம்லேருந்து காசா என்பது ஒரு 90 கிலோமீட்டர் தான். ஆனால் இதுவரையில் அந்த காசா என்பது ஒரு புறமாக ஒன்வேயாக இருந்தது. அதாவது இங்கிருந்து யாரும் போக முடியாது, வெளியில இருந்து யாரும் காசாவுக்குள்ள போக முடியாது. அப்படிதான் இஸ்ரேல் கவர்மெண்ட் தடுப்புகளை போட்டு தடைகளை போட்டு தடுத்து வச்சிருந்தான். யாருமே காசாவுக்குள்ள போயிடக்கூடாது, காசா மக்களை யாரும் சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தடுத்து வச்சிருந்தான். இது நாள் வரை அல்ஹம்துலில்லாஹ் நான் கடந்த எனக்கு தெரிந்து நினைவு தெரிந்து கடந்த அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 20 வருடங்களாக நான் பலஸ்தீனத்துக்கும் பைத்துல் முகத்தஸுக்கும் போய் வருகின்றேன். ஆனால் அங்கே இதுவரை நான் ஒரு முறை கூட காசாவுக்கு போனதில்லை. டெல் அவீவுக்கு போயிருக்கிறேன், அதே மாதிரி ரமல்லாவுக்கு போயிருக்கிறேன், பெத்லஹேம் போயிருக்கிறேன், நாசரேத் போயிருக்கிறேன், ஜெருசலம் போயிருக்கிறேன், ஜெரிகோ போயிருக்கிறேன், பலஸ்தீனில் உள்ள வந்து எல்லா நகர்களுக்கும் போயிருக்கிறேன் எக்ஸப்ட் காசா வரைக்கும் நான் இது வரைக்கும் போனது கிடையாது. ஏன்னா அங்கே உள்ள இஸ்ரேல் அரசாங்கம் யாரையும் போக விடுறதில்லை. ஆனா அதே நேரத்தில் காசாவிலிருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் ஜெருசலம் பைத்துல் முகத்தஸ்க்கு வருவாங்க. அடிபட்டவங்க, கை வெட்டி கால் துண்டாகி உடம்பு பாவத்தை சிதைந்து அவங்க மருத்துவ தொழில் வழி இல்லாம மூக்குல டியூப் மாட்டு நிலையில, கழுத்துல டியூப் மாட்டு நிலையில அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள நிலைமையில அப்படியே பைத்துல் முகத்தஸ் வாசலுக்கு உட்காந்து அந்த மருத்துவத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளை அப்படியே குடல் புடுங்குற மாதிரி இருக்கும் அந்த மக்களை பார்க்கும் பொழுது. ஆனால் இந்த முறை போயிருக்கும் சகோதரர்களே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இதுவரை இங்கிருந்துதான் அங்கே உள்ளே செல்வதற்கு அனுமதிப்பதில்லை இந்த யூத அரசாங்கம், இஸ்ரேல் அரசாங்கம். ஆனால் இந்த முறை இந்த போருக்கு பிறகு உள்ளே இருப்பவர்களை கூட வெளியே வர அனுமதிப்பதில்லை. ஆக காசா என்பது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. வெளியே இருப்பவர்கள் யாரும் உள்ளே போக முடியாது, உள்ளே இருக்கிறவர்கள் யாரும் வெளியே வர முடியாது. அதான் உயிருக்கு போராடக்கூடிய மெடிக்கல் மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய மக்கள் கூட யாரும் ஆத்திர அவசரத்து ஜெருசலமோ டெல் அவீவோ வந்து அவர்களுடைய மருத்துவ உதவியை மருத்துவ சிகிச்சையை பெற முடியாத அளவுக்கு இந்த இஸ்ரேல் அரசாங்கம் பெரிய அநியாயம் பண்ணி வச்சிருக்கிறான். உள்ளே உள்ள மக்கள் வெளியே வரக்கூடாது. இது வரைக்கும் வெளியே உள்ள மக்கள் தான் உள்ள போட வச்சிருந்தான் காசாக்குள்ள. இப்போ உள்ளே உள்ள மக்கள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுத்து வச்சிருக்கிறோம் பெரிய கொடூரமாக. ஏன்னா காசா மக்கள் பச்சை குழந்தைகள் முதல் கொண்டு நீ அடிபட்டியா காயப்பட்டியா, காயத்தோட சாவு, நீ வெளியே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, பயிற்சி சிகிச்சை எடுக்கக்கூடாது என்று மனோநிலையில் யூத அரசாங்கம் ஒரு பெரிய கொடூரமான அரக்க குணத்தோடு இன்னைக்கு இந்த டெல் அவீவில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்ற ஹராமி, அல்லாஹ் ஒன்று அவனுக்கு இதாயத்தை கொடுக்கணும், இல்லைன்னா அவனை உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தி நாசமாக்கிறோம். அந்த கேடுகட்ட ஹராமி, குறிப்பாக சொல்ல போனால் அந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்ற அந்த ஹராமி நம்முடைய நாட்டு பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமானவர், மிக நட்புடையவர். எந்த அளவுக்கு சொன்னா இதுவரைக்கும் அவன் பாலஸ்தீன் மக்களை குண்டு போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று அந்த பாவி சமீபத்தில் டெல்லியில ஒரு கார் வெடிகுண்டு நடந்த உடனே அந்த வெடிகுண்டுல அவர் அறிக்கை விடுறாரு. யாரு? பெஞ்சமின் நெத்தன்யாஹு அறிக்கை விடுறாரு, நான் இந்த நேரத்தில் மொராட்டி இது யாரு நரேந்திர மோடியோடு நான் கைகோர்க்கிறேன், நான் இந்தியாவோடு இருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏண்டா பாவி, நீ அநியாயகரமா வந்து பச்சை குழந்தைகளை ஆயிரக்கணக்கான குழந்தைகளை போட்டு கொண்டுட்டு இருக்கிற தினம் இதுவரை 65,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 வருடத்தில் 65,000 பச்சில குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஈவு இறக்கம் பெற்ற ஓனாய், ரத்த வெறி பிடித்த ஓனாய் நீ வந்து இந்தியாவில் வந்து ஒரு 15 பேர் செத்த அந்த குண்டு வெடிப்பில் நான் என்னுடைய கண்டோலன்ஸை தெரிவிக்கிறேன்
என்னுடைய ஆறுதலை தெரிவிக்கிறேன், நான் இப்போ நரேந்திர மோடி சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய நாட்டு பிரதமர் இருக்கிற நரேந்திர மோடி அவருக்கு இந்த இரத்த வெறி பிடித்த ஓனாய் நண்பனாக இருக்கிறது என்றால் ஷேக்ஸ்பியர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன சொன்னாரு? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்றார். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இதை விட அழகா சொன்னாங்க. அத்தர் வியாபாரியோட பழகக்கூடியவன் அவன் அத்தரை தேய்க்காவிட்டாலும் கூட கொஞ்ச நேரத்தில் அவன் மீது அத்தர் மனம் வீச ஆரம்பித்துவிடும். அத்தர் மனம் வீசும் அவன் மீது. அதே மாதிரி ஒரு கொல்லப்பட்ட காரனோட பழகிறவன் இவன் போய் அந்த வேலையை செய்யாட்டா கூட கொஞ்ச நேரத்துல இவருடைய ஆடைகளிலும் அந்த கொல்லப்பட்ட அழுக்கு படிய ஆரம்பித்துவிடும். அதுதான் நட்பு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அழகான ஒரு உதாரணத்தோடு சொன்னாங்க பாருங்க. அந்த உதாரணத்தை இங்கே நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பெஞ்சமின் இந்த இரத்த வெறி பிடித்த ஓனாய் ஹராமி ஷைத்தான ஹராத்தில் பிறந்த ஹராமியான ஷைத்தான் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகளை கொன்று குவிக்கக்கூடிய அளவுக்கு கல் மனம் கொண்ட பாறாங்கல் மனம் கொண்ட இந்த கேடுகட்ட ஹராமிக்கு இவர் நண்பராக இருக்கிறார் என்றால் இது உலக அரங்கிலே இந்தியாவினுடைய பெயரை எப்படி உயர்த்த முடியும்? அதான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டு அதிபர்களும் அறிவிக்கிறாங்க, என் நாட்டுக்குள்ள காலை வச்சா அவனை அரெஸ்ட் பண்ணுவேன், அவன் அவ்வளவு பெரிய போர் குற்றவாளி, அவன் சமூக குற்றவாளி, அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டு பாராளுமன்றங்களும் தீர்மானம் பண்றாங்க. ஒவ்வொரு நாட்டு பொதுமக்கள் சொல்றாங்க, எங்க நாட்டுக்குள்ள வந்தானா எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவனை கல்லால் அடிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்பொழுது மிகப்பெரிய ஆதரவோடு நியூயார்க்கிலே மேயரா பதவியேற்ற ஜொஹரான் மம்தானி ஒரு ஆண்மைத்தனமான அறிவிப்பை அறிவித்தார். ட்ரம்ப் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணா போட்டோம், நீ ஒரு ஹராமி, அவன் ஒரு ஹராமி, சப்போர்ட் பண்ணிட்டு போ, நியூயார்க் நகரத்தில் காலை வைத்தால் நான் பெஞ்சமின் நெத்தன்யாவை கைது செய்வேன் என்று அவர் ஆண்மைத்தனத்தோடு அறிவித்தார். அப்படி உலகத்தில் உள்ள மனிதநேயமிக்க எல்லா ஆட்சியாளர்களும் கூட மனிதநேயமிக்க பொதுமக்களும் கூட வெறுக்கக்கூடிய இந்த ஹராமியை, இந்த ஷைத்தானை நம்முடைய பாரத பிரதமர் கைகோக்கிறார். எதற்காக? ஒரே காரணம், அவனால் கொல்லப்படுவது முஸ்லிம்கள், அவனால் கொல்லப்படும் முஸ்லிம் பச்சில குழந்தைகள். ஆகவே உன்னுடைய கொள்கை என்னவோ அதேதான் என்னுடைய கொள்கையும். நான் அன்றைக்கு குஜராத்திலே செய்ததை இன்றைக்கு நீ காசாவிலே செய்கிறாய் என்ற மனப்பான்மை தானே. அருமைக்குரியவர்களே, அந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஹராமி எவ்வளவு பெரிய மோசமான ஆட்சியை நடத்தி வருகிறார் என்றால் அங்கே பச்சிலம் குழந்தைகள் எந்த அளவுக்கு சொன்னா, நாங்க இந்த முறை காசா முஸ்லீம் யாரை சந்திக்க முடியல, காசாவோட தொடர்பில் யாரையா சந்தித்து விட வேண்டும், அங்க காசா உடைய நிலைமைகளை நேரடியாக கேட்க வேண்டும் என்று ஒரு 3-4 நாட்கள் நான் ரொம்ப முயற்சி செய்து கொண்டது விளைவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்தான். என்ன வாய்ப்புன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ், நம்ம எல்லாரும் தெரியும். அந்த டெல் அவீவோடு இணைந்த நகரம் யாஃபாங்கிறது. டெல் அவீவ்ங்கிறது முழுக்க கிறிஸ்தவர்களுடைய பகுதின்னு சொன்னா, யாஃபா என்பது ஒரு அழகான கடற்கரை நகரம், அதாவது மத்திய தரைக்கடல் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான நகரம் யாஃபா. இது டெல் அவீவோடு இணைந்த முஸ்லீம் நகரம். டெல் அவீவ் என்பது யூதர் நகரம் என்றால் யாஃபா என்பது முஸ்லீம் நகரம். அதாவது இஸ்ரேல்கள் யூதர்கள் யூதர்கள் பலஸ்தீனை கபலீகரம் செய்வதற்கு முன்பாகவே, அவர்கள் ஆக்கிரமிப்பதற்கு முன்பாகவே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நகரம் யாஃபா. இந்த யாஃபாங்கிறது வரலாற்றில் எந்த மாதிரி நகரம் அப்படின்னு சொன்னா, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தங்க வச்சாங்களா, அந்த மீனுடைய வயிற்றில் வெளியான பொழுது அந்த மீன், அந்த பெரிய அந்த வேல் என்று சொல்லக்கூடிய அந்த திமிங்கில மீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விழுங்கிய திமிங்கில மீன் அவர்களை வெளியில் கக்கியது இந்த மத்திய தரைக்கடல் ஓரத்தில் கூட யாஃபா பகுதியில் தான் என்பது வரலாற்று ஆதாரத்தோடு உள்ள ஒரு சம்பவம். அப்ப அந்த அளவுக்கு வரலாற்று பிரபலமான யாஃபா நகரம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து வளர்ந்தபோது அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து கக்கப்பட்ட இடம் அந்த யாஃபா கடற்கரை. நாங்க ஜியாரத்து போகும் அதை கூட்டு போய் ஆஜில் காட்டுவோம். அங்கேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் அப்படியே அந்த 40 நாட்கள் அந்த மீனுடைய வயிற்றில் இருந்தவங்க, அப்படி மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே கக்கப்பட்டவர்கள், அப்படி மயக்கமடைந்த நிலையில சோர்வோடு பலகீனப்பட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இக்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடியை அவர்கள் மீது படரச் செய்தான். அதன் விளைவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பூரண சிகிச்சை கொடுத்தாங்க. குர்ஆன்ல வருது. அந்த யாஃபாவிலிருந்து புறப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த யாஃபாவிலிருந்து இப்ப நீங்க ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹல்லுல் ஹவுல் என்று சொல்லக்கூடிய பகுதி. ஹல்லுல் ஹவுல், இந்த ஹல்லுல் ஹவுல் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பூமியான ஹெப்ரோனுக்கும் ஜெருசலமுக்கும் இடையில் உள்ள ஒரு ஊர். ஜெருசலமுக்கும் ஹெப்ரோனுக்கும் இடையில் உள்ள ஊர் ஹல்லுல் ஹவுல். அந்த ஹல்லுல் ஹவுல்ல தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து கக்கப்பட்ட பிறகு மத்திய தரைக்கடல் பகுதி யாஃபாவிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த ஹல்லுல் ஹவுல் தங்குறாங்க. தங்கி அங்கேயே மௌத்தாயிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கபரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரு அங்கதான் இருக்குது. அந்த அளவுக்கு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தோடு வரலாற்று தொடர்புள்ள ஒரு நகரம் தான் இந்த யாஃபா.
இந்த யாஃபா என்பது புராதனமான ஒரு இஸ்லாமிய நகரம். அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாமியா மஸ்ஜித், சுமார் 350-400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜாமியா மஸ்ஜித். அந்த பள்ளிவாசலிலே 35 ஆண்டுகளாக ஒரு இமாமா இருக்கார். மூத்த வயதினர், தளர்ந்த வயதுடையவர், ஒரு பலஸ்தீன் முஸ்லிமே. 35 ஆண்டுகளாக அந்த பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் இமாமா இருக்கின்றார். அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த பள்ளிவாசல்ல வச்சு அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்கள் அந்த இன்டர்வியூ உங்களுக்கு அவர் அரபியில பேசுறத நான் இன்ஷா அல்லாஹ் தமிழ்ல மொழிபெயர்த்து தர்ஜுமா பண்ணி நான் அவரை பேட்டியே கண்டேன். நான் 2 பேரும் அந்த பள்ளிவாசல்லே உட்காந்து பேட்டி கண்டேன். அந்த பேட்டி நான் சேர்த்த கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள் இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்களில் நம்ம இந்த குரூப்லேயே நம்முடைய சேனலே இன்ஷா அல்லாஹ் ஒளிபரப்போம்.